10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அவன் சரியாக படிப்பு வரல, படிக்கலை, இந்த பொது தேர்வு எழுதுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாதுன்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டாங்களாம். இது இப்போல்லாம் நடைமுறையில் இல்லை. இப்போ இந்த மாதிரி தகுதி தேர்வு அதெல்லாம் கூட எழுதிக்கிட்டு இருக்கும்போது முந்தைய காலத்தில் இருந்தான். நாங்கள்லாம் எஸ்எஸ்எல்சி படிக்கிறதுக்கு முன்னால் ஸ்க்ரீனிங் ஒன்று இருக்குமா எங்கள் அக்கா காலத்தில். எங்கள் அக்கா எஸ்எஸ்எல்சி படிக்கிற போது எஸ்எஸ்எல்சி தேர்வு அப்பியர் ஆகுன்னு சொன்னால் ஒரு லோக்கல் தேர்வு எழுதணும். அது ஸ்கூலில் வைப்பாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்டு. அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் ஸ்க்ரீனிங்கில் பாஸ் ஆனால் தான் எஸ்எஸ்எல்சி அப்பியர் ஆக முடியும், வெற்றியும் தோல்வியும் பிறகு. அப்படி இருந்தது ஒரு காலத்தில். இப்போ நாங்கள் படிக்கிற போது ஒரு பரீட்சை இருந்தது, ப்ரீ ஆனுவல்னு வைப்பாங்க. எஸ்எஸ்எல்சிக்கு முன்னால் ப்ரீ ஆனுவல், ஆனால் அது பாஸோ ஃபெயிலோ எஸ்எஸ்எல்சி எழுதலாம். ஆனால் ஒரு பயிற்சி மாதிரி ப்ரீ ஆனுவல்னு ஒன்று இருந்தது. இதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ பரீட்சை எழுதுக்கு பையங்க வந்த வாசலில் இருந்து வாங்கப்பா கட்டாயம் எழுதுங்கப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை இந்த பையன் ஒழுங்காக படிக்கலை, குறையா மார்க் வாங்கிட்டாலோ அல்லது ஃபெயிலாக போயிட்டாலோ ஸ்கூல் பேர் கெட்டு போயிடுமே என்ற எண்ணத்தில் தான் நீ பரீட்சை எழுதக்கூடாது. பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்வதுக்கு யாருக்கும் கிடையாது. அவன் ஒரு வருஷம் கூட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்தாலும் எழுதும் செய்யணும். அது மட்டும் தான் தகுதி. ஒரு ஆண்டு அட்டண்டன்ஸ் வந்திருக்கானா, குறிப்பிட்ட நாட்கள் டேம் டேஸ் இருக்கா, அவன் பரீட்சை எழுதுவான். அதை பற்றி என்ன இருக்குது? அவன் எழுதி ஃபெயிலாக போனால் ஸ்கூல் பேர் கெட்டு போயிருங்கிறதுக்காக இது மாதிரி செய்து தப்பு. இப்போ அது இல்லை பிரச்சனை. அந்த அம்மா பையனை தேர்வு எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு அந்த தாய் செத்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டான். அந்த பையனை பெற்ற தாய். இது என்ன இப்போ யார் சொல்கிறது? தேர்வு எழுதக்கூடாதுன்னு சொன்ன அந்த பள்ளி நிர்வாகத்தை சொல்வதா, அந்த தலைமை ஆசிரியரை சொல்வதா, இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று மனம் தைரியம் அடையாமல் பையனை பச்சை விடாமல் ஆக்கிட்டாங்களே என்று தற்கொலை செய்த பாருங்க, அவ்வளோ சொல்கிறதா? இது கோழைத்தனம், அது அடாவடித்தனம். அப்படி தான் தெரிகிறது. ரெண்டுக்கும் இல்லை பாதிக்கப்படுறது பையங்க. அவன் பரீட்சை எழுதி கூட பாஸ் ஆகிடுவான், சமயத்தில் எழுத விட்டுருக்கலாம். இப்படியெல்லாம் நடந்து நடப்பு இப்படிலாம் இருக்கிறது.